ஹாய் எவ்ரி ஒன். எதுக்கு இப்போ எல்லாரும் வந்துருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எதுக்கும் வந்துட்டு போங்கம்மா. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நான் ஊந்து கடத்தான் ஒருத்தி வந்து எதிர்த்து போய் எட்டி பார்த்தீங்களாடி? ஓ மை காட் தேவானே, இதுக்கெலாம் நீங்கள் கோச்சிக்கலாமா? ரோஸினி வாய முடுமா. ஏண்டி என் மருமகளெலாம் ஒன்றை கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தாலோ அந்த மாதிரி அடி நாங்களும் இருக்க முடியும். சரி நீ ஏதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கன்னு நாங்கள் வரல. கதையெல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ எனக்கு வேறு போக்கடம் இல்லை. உங்களை நம்பி தான் நான் கதை பேசிட்டு தெரியுன்னு ஊரில் இருக்கன்ட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. விடுங்க, உங்கள்கிட்டலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வேஸ்ட்டு. ஓ மை காட் தேவானே, நீங்கள் இப்போலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. சரி ஓகே, நீங்கள் இப்போ விழுங்க, நாங்கள் உடனே வந்து உங்களை பார்க்குறோம். அம்மா வேணாம், நீ தள்ளி விட்டு வந்து பார்த்தாலும் பார்க்குறம்ப. நீ இங்கே வந்து பார்க்காது, எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. நான் அப்படியே இருந்துக்கிறேன். ஓகே, வருத்தம்னா சொல்லு, நான் இப்போ தள்ளி விட்டு வந்து பார்க்குறேன். ஒரு வருத்தம் இல்லைம்மா, நீ எதுக்கு மீட்டிங்கை போட்ட அதை சொல்லு. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ரோபோ பாண்டி இருக்கால, ரோபோ பாண்டி ஆளுக்கு ஏதாவது ஒரு பிள்ளை கிடச்சதுன்னா தூக்கிட்டு போவான்ல. அவங்கிட்ட யாராவது மாட்டினாத உடனே தூக்கிட்டு போய் வச்சுப்பானே. என்னாச்சுக்கா, அவன் யாரையாவது தூக்கிட்டு போயிட்டானா? அடமாண்டுங்களா, உங்களுக்கு தெரியாத விஷயமே. இந்த நம்ம மருமகாரிங்களா இருக்காங்களே, அவங்கள உட்காந்து மரத்தடியில் பேசிட்டு இருந்திருக்காளுங்க. அப்போ அந்த பையன் மேலே இருந்திருக்கான். அதோட பக்கமே இவங்க தான் வாயை பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்களா, பேனை உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காளுங்க. அவன் நல்லா நேரம் பார்த்து அந்த இழிச்ச இருக்காளே ஏமாவை, அவளையும் அந்த சிட்டு இருக்காளே அவளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, மருமகளை தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்னடியாச்சு மருமகளுக்கு? ஐயோ ஐயோ. ஏமா நீ வாய முடுமா. நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் அவளை கொஞ்சம் வாய முடு. மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரிகிற ஒரே ஆள் நமக்கு எங்களை நீ ஒருத்திடாமா? சொல்லுங்கக்கா, என்னாச்சு அதுக்கப்புறம்? ஒன்றா அவளை போய் கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு போட்டு இவ்வளோ கூட்டன்ட்டாள் அவளை ரெண்டு பேரையும். ஒன்றா அவளை இருந்தாலும் அவளை வந்து இவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போனதுக்காக நம்ம எல்லாரும் பற்றி வச்சு கொண்டாட போகிறோம். நல்ல வேலை ஒன்றா அவளை யார் செஞ்ச புண்ணியமோ? அட பொடி பக்கத்தவளை. அதான் நேற்று பூரா வீட்டுக்கு ஒருத்திய காணமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு கடந்திருக்கா. நைட்டு வந்து பொட்டு போல படுத்து விட்டா. ஆமாம், என் மருமகளும் நேற்று வீட்டில் காணோம். சரி ஏதோ கதை பேசிக்க போயிருக்கா வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். முழு நேரமும் காணோம். என் பையன் ஆஸ்பத்திரியில் இருந்தான். வீட்டில் இருந்திருந்தானா கண்டுபிடிச்சிருப்பான் அவன் எங்கே போயிருக்கான்னு. அந்த நட்சணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கடி. வீட்டில் மருமவை இருக்காளா, வேலை செய்கிறாளா, ஆள் இல்லையா, இருக்காளா, எங்கே போயிருக்கா அப்படின்றத நீங்கள் அம்மா லட்சணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மருமவை கிடைக்கல. இல்லைனா மருமகளை எப்படி நடத்துறதுன்றதை உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துவேன். ஏக்கா சும்மா காமெடி பண்ணாத, புரியுதா? அவ்வளோலாம் நம்மளுக்கு மேலே தந்துறங்காரையோ. நம்ம பாச்சாலாம் அவள்கிட்ட பழிக்காது. ஏதோ மாவை வந்திருக்கா பாக்கி பண்ணுன்றதுக்காக நானே ஐஸ் வச்சுக்கிட்டு தெரியுறேன். என் பொருள் என்னன்னா விவரம் இல்லாமல் அவகிட்ட திங்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. அவகிட்ட எதையாவது சுட்டி பண்ணலாமல். நீங்கள் வேறு கையங்கூட்டில் நான் அழகாக ஒரு மாப்பிள்ளையே கூப்பிட்டு வந்தாக்கா. சூப்பராக இருந்தான் ஆள், ஹீரோ மாரி. அவனை போய் வேணாம் நிப்டாலுவக்கா இவ்வளோ எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு. அப்படியா இந்த விஷயம்லாம் நடக்குதா? நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு டீ மேட்டுன்ற நினைப்பு உங்களுக்கு இருக்கா என்னை பற்றி? நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எங்கள் ஊர் தங்க மாட்டா. நான் ஆக்கி போட்டுக்கிறேன். அவன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. நானே ஊரை பார்த்து போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்கா எல்லாம் ஏதோ மீட்டிங் போட்டுட்ருக்குவா, போய் நம்மளும் மீட்டிங்கில் கலந்துப்போம். அதானே எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்குது. என்ன விஷயம் தெரியலையே. வந்துட்டாலுமா நம்ம எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி மாப்ப முடிச்சு வந்துடுவோம். இவ்வளோ மீட்டிங் போகிறப்ப நம்ம என்னைக்காவது போகிறோமா? எப்படிமா நம்ம உட்காந்துருக்கிற இடத்த மட்டும் இவ்வளோ கண்டுபிடிக்கிறாளோ? என்ன கேங் தலைவி ரோஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே மீட்டிங்காக இருக்குது. ஏதாவது குழு ஆரம்பிச்சிருக்கீங்களா? நாங்கள் குழு ஆரம்பித்து எப்பயும் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சு நீங்கள் குழு ஆரம்பிச்சு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா? பெரிய ஐநா சபை மீட்டிங்கு இது குழு ஆரம்பிச்சு நடத்துச்சு. அதை காப்பி அடித்து நாங்கள் எதிர்கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். போமா நோட் அப்படி கூட நாங்கள் சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கோம். அதை நீங்கள் எதிர்க்க மாதிரி தான் ஆப்போசிட்டில் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எங்களை அடிச்சுக்க முடிய உங்களால்? கிட்ட வாங்க அடிச்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஏய் இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. எங்களுக்கும் பேச தெரியும், புரியுதா? உங்களுக்கு பேச தெரியுன்றதா ஊருக்கே தெரியுமே. என் மருமாவில் உன்னை நேற்று ரோபா பட்டி தூக்கிட்டு போனானா? சொல்லவே இல்லை. நேற்று பூரா வீட்டுக்கு வரலன்றதுக்கு வேறு ஏதோ காரணம் இல்லை சொன்னேன். அத்தை நீங்கள் எதுக்கு இது உள்ள சேர்றீங்க? இதுவெல்லாம் ஒரு நல்ல டிக்கெட்டே கிடையாது. இது உள்ள சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வீணா போயிடுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமாம், எங்கள் கூட சேரலடா உங்கள் மாமியார் ஐநா சபை அதிபராக இருப்பாங்க. எங்கள் கூட சேர்ந்து தான் நாசமாக போயிட்டு இருக்காங்க. போடி. என்ன அத்தை வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஐயோ இவ வேற எங்கே நிற்கிற தெரியாமல் பேசிட்டு கிடக்குறோம். அப்புறம் ஆக்க மாட்டா அடிக்க மாட்டேன்னு கோச்சிட்டு அம்மாட்டுக்கு விடுவா. நம்ம நைஸாகவே பேசுவோம். என்ன மருமகளோ எப்படி சொல்கிறேன்? உங்களை யாரோ கடத்திட்டாங்கன்னே உன்னை யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்க வந்தேன். உன் மேலே ஒரு பாசத்தில் இங்கே விசாரிக்க வந்தேன். வேற ஒன்றும் இல்லை மருமகளே. சாப்பாடுலாம் செஞ்சுட்டியா? செஞ்சாச்சு போய் சாப்பிடுங்க. உங்கள் மோவலை உக்காந்துருக்கா, சாப்பாடு போடுங்க. போறீங்களா என்ன? அப்படி போகிற மருமகளே நீ சொல்லி நான் போகாமல் இருப்பேனா? ஏன்டி இப்படி பயந்து சவர அவளுக்கு? அவள் சொல்கிறான் நீ போறிய ஏந்து. வேறு வேலை இல்லை உனக்கு உக்காரடி. அப்படி இல்லைக்கா இவளால் தான் இப்போலாம் காரியாக வேண்டியது இருக்குது. என் மாவர்களே ஒரு திண்டுட்டி பண்டாரமாக இருக்கா. எதை இவளை வச்சு தான் அவள் கதை ஓடிட்டு இருக்கு. அவள் நல்லபடியாக பார்த்து வச்சு வீட்டுக்கு அனுப்புனுக்கா. அது வரைக்கும் அவள் நம்ம பகச்சிக்கிட்டோன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் நான் போகிறேன். அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். போட்டுமாக்கா? ஏய் ரெட்ட குடுமி எங்கே போகிறேன்? உக்காரே ரோஸு. நேரம் சரியில்லை, போயிட்டு அப்புறமா வரேன். ஒரு டிக்கெட் அவுட்டு. அடுத்தது யார் அனுப்பலாம்? அத்தை நீங்களும் வீட்டுக்கு போங்க அத்தை. இது ஊரெலாம் சேராதீங்க. நீ முதல்ல வீட்டில் வந்து எல்லாத்தையும் பழகும் வரும்போது வேலை பாரு, பிள்ளைகளை பாரு, புருஷனை பாரு. அதுக்கப்புறம் ஊர் சுற்றலாம். தேவையில்லாமல் ஒருத்தன் நேற்று கடத்திட்டு போயிருக்கான். அவன் எதனாவது இட்டுட்டு போய் உன்னை எதனாவது செஞ்சுருந்தானே என்ன வருது? என் பிள்ளை நடத்துறதுலாம் நின்றுருப்பான்.
அத்தே மன்னிச்சிருங்க அத்தே, இனிமேல் உங்களை கேட்காம எங்கேயும் போக மாட்டேன் அத்தே, மன்னிச்சிருங்க அத்தே, இந்த ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிருங்க அத்தே, நான் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்காம எங்கேயும் போக மாட்டேன் அத்தே, நான் சொல்கிறத நீங்கள் வீட்டுக்கு போங்க அத்தே. ஐயோ மருமகளே, அதுக்கே காலைல வந்துட்டு இருக்க, நான் போகிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ வீட்டுக்கு வந்து சரி, நான் போய் சமைச்சு வைக்கிறேன், வந்து சாப்பிடலாம் சரியா? சரிங்க அத்தே சரிங்க அத்தே, நீங்கள் போங்க அத்தே, நான் காலையிலேருந்து எந்திரிக்கிறேன், உங்கள் காலைல வந்து கிடக்கிறது என் பாக்கியம் அத்தே. என்னடி சிட்டு பொசுக்குன்னு காலில் வந்து விட்டேன். எங்கள் மாமியார் போயிட்டாங்களா உமாக்கா? போயிட்டாங்கடி. எப்படா போயிடுச்சா? இப்படிலாம் சொன்னாதாக்கா போய் சமைச்சு வைக்கும், நம்ம அதிகாரம்லாம் பண்ண முடியாது புரியல. எங்கள் மாமியார்கிட்ட எல்லாம் இருக்குது, நல்லா செய்யும், இது ஒரு மாதிரிலாம் உணங்குன்றது கிடையாது. இது கூட சேர நேரத்தில் மட்டும்தான் அது வீணாக போயிருக்கும், மற்ற நேரத்துலலாம் அது தங்கமான ஆள், அதை வச்சு தான் நான் பழப்பு ஓட்டிகிட்டு இருக்கேங்க. சரி சரிடி, நல்ல மாமியார் இருந்தால் காலைல விழ வேண்டிதான். அப்புறம் ரோஸ் 2 பேர் போயிட்டாங்க, அந்த 2 பேருக்கு பதில் எங்களை வச்சு மீட்டிங் போடுறீங்களா? திமிர் எடுத்து போய் ஆடிக்கிட்டு இருக்கீங்களாடி? மாமியாரெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்குன்ற பேரில் நீங்களாம் ஒரு நாள் பாருங்க, பாட தான் போகிறீங்க. யாரு தெவ்வான பட்டியா? ஒரே வழியாக காலெலாம் சரியாயிடுச்ச பட்டி? ஓ மோரையில் சரியாச்சு. நான் என்னடி கேட்குறேன், நீ என்னடி பதில் சொல்கிற? கணேசன் தாத்தா அங்கே ஒரு முக்கில் ஏதோ ஊரில் புது புள்ள வந்திருக்குன்னு நின்று பேசிகிட்டு இருந்தாரு, பார்த்தேன். சரி அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லலாமே நினச்சேன். நீ ஓவரா பேசுகிற போ. என்னடி சொல்கிறேன், இந்த கிழமை அங்கே மொக்கப்பட்டு நிற்கிறானா? ஆமாம் பாட்டி, அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. கிழவன் திருந்த மாட்டான், போய் அவனை சாணியில் முக்கிய அடிக்கணும். போயிட்டு வா. 3 விக்கெட் அவுட்டு. அடுத்தது ரோஸ், யாரை அனுப்பலாம் சொல்லுங்கள்? யாரையும் அனுப்ப முடியாதுடி, நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் புரியுதா? என்னடி அவங்களெல்லாம் அனுப்பிட்டு நீங்கள் வித்த காட்டுறீங்களா? போய் நான் என் மருமகளை வச்சுக்கிறேன். திமிரி ஏறி போச்சு. என் மாவங்கிட்ட சொல்லி அவளை என்னன்னு கேட்குறேன். தெருவா சுற்றிக்கிட்டு நிற்கிறான். என் மருமகளையும் போய் சொல்லணும், இந்த டாக்டர் போய் ஹாஸ்பிட்டலு வீடு வந்தால் வீடு ஹாஸ்பிட்டல் வந்தால் ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி எங்கே போகிறான்றதை கேட்குறானா? ஓ ரெட்டப்பல்லு பாட்டியா? என் பாட்டி வாய் பள்ளியெல்லாம் நல்லா இருக்கா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எதுக்குடி இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறேன்? என்கிட்டலாம் நீ ஒன்றும் சொல்ல முடியாது, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். உன்கிட்ட நான் ஒன்று சொல்ல பாட்டி. ரோஸ் பாட்டி தான் உன்னை பற்றி தேவான பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கேட்டேன். என்னடி சொல்கிறேன்? என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்ததா? ஏ ரோஸே, என்னை பற்றி என்னடி சொன்னேன் தேவானிக்கிட்ட? ஐயோ நான் எதுவும் சொல்லலை ரெட்டப்பள்ளி, அவள் ஏதோ ஒன்று வளரிக்கிட்டு இருக்கா. சொல்லிடுப்படி. மற்றவங்களை பற்றி எங்கள்கிட்ட சொல்கிறவ தானே, அப்போ எங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு தானே இருப்ப. இந்த பாட்டிக்கு நம்ம கொத்துடுவோம். பாட்டி அந்த பாட்டி மட்டும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, உன்னை பற்றி கூட தான் சொல்லிகிட்டு இருக்கு. அது உனக்கு எங்கேயா தெரிய வருதா? நாங்கள் ஏதோ நல்லதுக்காக சொல்கிறோம், ஆனால் உனக்கு புரிய மாட்டேது. அதெல்லாம் ரோஸ் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. ரோஸ் பெரிய ஹீரோயின் மாதிரி நின்றுக்கிட்டு உங்களெல்லாம் தாரையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கு. நீ சொல்கிற மாதிரி உண்மைதான், அவள் சொல்லியிருந்தாலும் சொல்கிற பயிரை நானும் போய் கேட்குறேன். எப்போ 2த்தையும் ஒத்து விட்டாச்சு, இப்போ இதுவும் 3 அடிச்சுக்கும். வச்சுட்டு வந்ததுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டோம், இனிமேல் அடிச்சுக்கோங்க. ஏண்டி ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டா நீ ஒரு பெரிய ஆள் நினைப்பாடி, எங்களை பற்றி எல்லாருக்கிட்டையும் போய் கதை பேசிகிட்டு நிற்கிற. எனக்கா நம்மளை பற்றி நம்ம இல்லாத நேரத்தில் இவள் பொறணி பேசியிருக்காக்கா, அதனால தான் அவ்வளோ வந்து சொல்கிறாளோ. அவ்வளோ சொல்கிற லெவலுக்கு இவள் நடந்திருக்கா பார்த்துக்க. ஐயோ லேடிஸ், நான் இது பண்ணல, நீங்கள் இது பண்ணாதீங்க. இங்கிலீஷ் பேச்சு பேசுகிறா, எங்களுக்கு அந்த பேச்செல்லாம் தெரியாது தானடி, எங்களை மட்டும் தட்டுற. அடையாமல் நீ வேறு எப்படி பேசிகிட்டு இருக்க? விசாலச்சக்கா வாங்க நம்ம போவோம். இவகிட்ட நம்ம வச்சுக்க கூடாது, தேவையில்லாமல் பார்க்குறோம் வேலை. இவள் நம்பி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வீட்டில் இருக்கிறவளையும் பகச்சிக்க வேண்டியதான். ட்விஸ்ட் பண்ணி விட்டாளுங்களே, இவளுங்களை என்ன பண்ணுறது இப்போ தெரியலையே. நம்ம இப்போ எதுக்கு இங்கே இருக்க தேவையில்ல, நம்ம போவோம். அப்புறமா இவளுங்களை பற்றி நம்ம விளக்கம் கொடுத்துப்போம். எங்கடி போகிறேன் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே? அப்புறமேட்டு பார்க்கலாம், நான் போகிறேன். இப்போதைக்கு நீங்கள் நிலமா சரியில்லை, வீட்டுக்கு போங்க. பாத்தியாக்கா, நம்ம பேசும்போதே போயிட்டா இவ தப்பு பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம். அதான்க்கா, நீ இவகிட்ட நம்ம பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது. உங்களுக்கு எதனா ஒன்றுனா எங்கள் வீட்டில் பாடு பேசுவாங்க, நான் எதனா ஒன்றா உங்கள் வீட்டில் பாடு பேசுகிறேன். சரியாக்கா, வாங்க போவோம் நம்ம. ஆமாம் வாடி போவோம். இனிமேல் இந்த ரோஸ் கிட்ட வச்சுக்க கூடாது. பாத்தியாடி, நம்மளை ஒருத்தன் கடத்திட்டு போனோடனே இது போடுற மீட்டிங்கு. அதான் சிட்டு, எங்கடா ஆளகான நம்ம வந்தா நம்மளை பற்றி மீட்டிங் இதுவரை போடு. கரெக்டாக இருக்கலாமா? அதான் களைச்சி விட்டாச்சு. இப்போ நம்மளால் முடிஞ்ச வேலை. இந்த கேள்வி இதுக்கப்புறம் ஒன்றாவே சேரக்கூடாது, ஒன்றா சேர்ந்துதுவோ இப்படி தான் எதனா பண்ணி விட்டுருணும். சரி வாங்கம்மா, நம்ம போவோம் வீட்டுக்கு. நம்மளும் போய் நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம். இப்போ தானே எங்கள் மாமியார் அனுப்பிச்சுட்ருக்கேன், உடனே வீட்டுக்கு போகலாம் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால நான் வீட்டுக்கு போகிறேன். ஆமாம் போகணும். இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் ஆய் மூலம் காலி பண்ணுறாளோ, இல்லை வீட்டுக்கு போயிடாதான், இல்லைன்னா பட்னியாக கிடக்கணும். போய் ஒரு வயசு வர சாப்பிடுவோம், பசிக்குது. சரிக்கா, போயிட்டு வாங்க, நாளைக்கே பார்ப்போம் சரியா? ஹாய் மக்களே, சேனல் பார்க்குற எல்லாரும் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதோ எங்களால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டு போங்க. அப்படி எப்படி கண்டென்ட் போடணும், எப்படி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் போடுவோம். நீங்கள் இப்படி போடுங்கக்கா, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கூட சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம்னு பிரச்சனை கிடையாது. ஆமாம் ஆமாம் மக்களே, உங்களுக்கு மாமியார் மருமக சண்டை வேணுமா, கொழாடி சண்டை வேணுமா, இல்லை வேறு எப்படி வேணுன்றதை சொல்லுங்கள், நாங்கள் போடுற ரெடியாக இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டுக்கு போவோம், அவங்களும் வீட்டுக்கு போய் வச்சுட்டு சொல்லுவாங்க. பாய் பாய் மக்களே.